வணக்கத்துடன் மயூரி சீதாராமன். அன்பர்களே, இறைவனை விட, கடவுளை விட, ஆண்டவனை விட, பரமாத்மாவை விட, பரம்பொருளை விட இறைவனுடைய திருநாமம் பெரிது. கடவுளை விட கடவுளுடைய திருநாமம் பெரிது. அதனால்தான் ராமாயணத்தில் கூட இலங்கைக்கு போவதற்காக ஸ்ரீராமபிரான் பாலம் கட்டி தன்னுடைய படைகளோடு நடந்து போனார். ஆனால் அந்த ஸ்ரீராமபிரானுடைய நாமத்தை ராம் 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 என்று உச்சரித்த ஆஞ்சநேயர் நாமத்தின் மகிமையால் இலங்கைக்கு பறந்து போனார். ஆஞ்சநேயர் ஸ்ரீராம நாமத்தை உச்சரித்து ஆகாயத்திலே பறந்து போனார் ஆஞ்சநேயர். ஆனால் ஸ்ரீராமபிரானோ பாலம் கட்டி நடந்து போனார். அப்போ இறைவனை விட இறைவனுடைய திருநாமம் பெரிது. மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் உண்டு. பாண்டவர்கள்லாம் வனவாசம் போயிட்டாங்க. ஆரண்யத்தில் இப்போ பீமனை பார்த்து பாஞ்சாலி ஓடி வாரா. என்னங்க, எனக்கு உடம்பெல்லாம் ரொம்ப அசதியாக இருக்குது, ரொம்ப சோர்வாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் வெந்நீர் போட்டு தாருங்க அப்படின்னு கேட்குறா பாஞ்சாலி. உடனே பீமன் ஒரு அண்டாவை எடுத்தா, அண்டையை கூட்டினா, ஆற்றுல போய் அண்டாவில் தண்ணியை கோட்டிட்டு வந்து அண்டாவில் வச்சு பயங்கரமாக தீ போட்டுட்டு இருக்கான். 10 நிமிஷம் ஆச்சு, அரை மணிக்கூர் ஆச்சு. தீ வெந்நி சுட்டிருக்கோம், தண்ணி சுட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சி தண்ணியை கை வச்சு பார்க்குறான், தண்ணி சுடலை. என்னடா இது ரொம்ப வச்சு, அரை மணிக்கூரா தீ போட்டுட்டு இருக்கோம், தண்ணி சுடலை. பாத்திரத்தில் கை வச்சு பார்க்க, பாத்திரமும் சுடலை. பழையபடி அந்த பகுதியில் காட்டில் உள்ள எல்லா வரையும் அடித்து முறிச்சு கொண்டு போட்டு மணிக்கூர் கணக்காக பீமன் தீ போட்டுட்டு இருக்கான். 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆச்சு, தண்ணி இன்னும் சுடலை, அந்த பாத்திரமும் சுடலை. பீமனுக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாகி போச்சு. என்னடா இது, என்ன மாய பிரச்சனை, இது தண்ணி மணிக்கூர் கணக்காக தீ போட்டுருக்கேன், தண்ணி சுடலையே, என்ன மாயம் இது, கண்ணன் செய்த மாயமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கண்ணன் வந்துட்டார். பீமா என்ன தனியாக புலம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு கண்ணன் கேட்குறாரு. பீமா விஷயத்த சொல்ல, இப்படி நான் அண்டாவில் தண்ணி கூட அண்டையில் வச்சு தீயை போட்டுட்டு இருந்தேன், மணிக்கூர் கணக்காக போட்டுட்டு இருக்கேன், தண்ணி சுடலைன்னா பீமன். அப்படி அது என்ன மாயன்ட்டு கண்ணன் ஓடி போய் பார்க்காரு. தண்ணியை கை வச்சு பார்க்காரு, தண்ணி சுடலை. தீயை பார்க்காரு, தீயை அடுப்புக்குள்ளே கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒரு சந்தேகத்தில் கண்ணபுரான் என்ன பண்ணுறாரு, அப்படியே அந்த அண்டாவுக்குள்ளே எட்டி பார்க்காரு. அங்கே ஒரு ஆள் இருக்கு. அங்கே அடியில் ஒரு சின்ன தவளை, ஒரு குட்டி தவளை அடியில் இருந்து ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கு. கண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. பீமனை கூப்பிட்டாரு. பீமா, ஒரு 5 நிமிஷம் போடு, நான் சொல்லுவேன், அதுக்கப்புறம் தீயை போடு, உடனே தண்ணி சுடன்னு சொல்லி ஓடி போய் அண்டாவுக்குள்ளே அந்த தண்ணிக்குள்ளே இருந்த அந்த தவளையை எடுத்து வெளியே போட்டார் கண்ணன். பீமா என்ன தீயை போட்டுன்னாரு. பீமன் தீயை போட்ட 5 நிமிஷத்தில் தண்ணி கடுமையாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு. அப்போ தான் பீமன் கண்ணாட்ட கேட்க, கண்ணா இது என்ன மாயம், என்ன பிரச்சனைன்னாரு. அப்போ தான் கண்ணன் சொன்னார், பீமா வேற ஒன்றும் இல்லை, நீ ஆற்றுல தண்ணி கோரிட்டு வரும்போது ஆற்றுல இருந்து ஒரு சின்ன தவளை, குட்டி தவளை அந்த பாத்திரத்துக்குள்ளே இருந்திருக்கு. நீ அடுப்பில் வச்சு தீ போடும்போது தவளை தெரிஞ்சு போச்சு. இனி இந்த தண்ணி சுட்டுன்னா தண்ணி சூட்டில் நாம் வந்துவோமே, என்ன செய்ய நினச்ச அந்த தவளை என்ன நினச்சிருக்கு, கண்ணா கோவிந்தா கோபாலா காப்பாற்று, கண்ணா கோவிந்தா கோபாலா, கண்ணா கோவிந்தா கோபாலா, அப்படி என்னுடைய கண்ணபுரானுடைய நாமத்தையே உச்சரிச்சுட்டு அந்த தவளை. அதனால்தான் தண்ணி சுடலை. அந்த தீயின் வெப்பத்தை இறைவனுடைய நாமம் தடுத்து விட்டது. அதில் என்ன தீய போடுனா அப்போ பீமனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆக அப்போ இறைவனை விட இறைவனுடைய நாமம் மகிமை கூடியது. ரொம்ப முழு நம்பிக்கையோட ஆண்டவனுடைய திருநாமத்தை நம்பிக்கையோடு உச்சரித்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக இறைவனே வருவார். அந்த நாமத்தின் உச்சரிப்பை கேட்டு இறைவன் வருவார். நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு, நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான், நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு பகராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். நன்றி, வணக்கம்.